தான் மந்திரங்களையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவா. எப்படா ரிஷிகளுக்கு பதில் பண்றான்னா வாவணியா விட்ட தண்ணி கொண்டு தான் பண்றோம். பிதற்கள்கிட்டேருந்து லாபத்தை அடைஞ்சதுனாலதான் சிராத்தாதிகள் எல்லாம் ஒழுங்கா பண்றோம். இயற்கையிட்டேருந்து எவ்வளவு லாபத்தை அடைஞ்சோம், காத்து இல்லாம ஜீவிக்க முடியுமா? இந்த பூதங்கள்கிட்டேருந்து நாம என்னென்ன எல்லாம் லாபத்தை அடைஞ்சோமோ அவைகளுக்கு பதில் பண்ணிடணும். அம்மா, அப்பா, ஆச்சாரியன், உன்னுடைய வீட்டுக்கு வர அதிதி, இந்த 4 பேரையும் தெய்வமாக நினை. ரிஷிகள் தான் மந்திரங்களையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவா. ரிஷிகள்கிட்டேருந்து நாம அந்த லாபத்தை அடைஞ்சதுனால ரிஷிகளுக்கு பதில் பண்ணணும். எப்படா ரிஷிகளுக்கு பதில் பண்றான்னா வாவணியா விட்ட தண்ணி கொண்டு தான் பண்றான். இந்த காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்றா பாருங்க, அதான் அவளுக்கு பதில். அன்னைக்கு இத்தனை ரிஷிகளுக்கும் அந்த அட்சதையும் எள்ளையும் சேர்த்து பண்றா பாருங்க. அது ஏதோ போற போக்குல நிமிஷமா தட்டி எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்காது. எத்த நின்று எதுக்கு பண்றோன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு உபகாரம் பண்ண ரிஷிகளுக்கு வருஷத்துல ஒரு நாளைக்கு தர்ப்பயாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரீத்தி பண்ணி அவளை திருப்திப்படுத்துறோம்னு அர்த்தம். அதனால ரிஷிகளுக்கு 3 தடவை பிரஜாபதிங்காண்டரிஷின் தர்ப்பயாமி, பிரஜாபதிங்காண்டரிஷின் தர்ப்பயாமி, பிரஜாபதிங்காண்டரிஷின், இதெல்லாம் 3 தடவை சொல்லணும். அவளை திருப்திப்படுத்துறோம்னு அர்த்தம். அந்த ரிஷிகள்கிட்டேருந்து நாம லாபத்தை அடைஞ்சதுனால அவளுக்கு பதில் பண்ணணும். பிதற்கள்கிட்டேருந்து லாபத்தை அடைஞ்சதுனால தான் சிராத்தாதிகள் எல்லாம் ஒழுங்கா பண்ணும். இயற்கையிட்டேருந்து எவ்வளவு லாபத்தை அடைஞ்சோம், காத்து இல்லாம ஜீவிக்க முடியுமா? ஜலம் இல்லாம ஜீவிக்க முடியுமா? அப்புறம் பூமி இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? அக்னி இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? இந்த பூதங்கள்கிட்டேருந்து நாம என்னென்ன எல்லாம் லாபத்தை அடைஞ்சோமோ அவைகளுக்கு பதில் பண்ணிடணும், திருப்பி பண்ணணும். அதனால என்ன உலகத்துக்கு முதல்ல நாம் காத்துக்கிட்டேருந்து நான் காத்து ஆக்சிஜன் இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியுமோ? அந்த 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 காத்துக்கு நாம பண்ற பிரத்யுபகாரம் என்னன்னா அந்த காத்தை கெடுக்காம இருக்கிறது. பூமியிட்டேந்து நாம் பிரயோஜனத்தை அடைஞ்சோம். பதில் பண்றது என்னன்னா பூமியில பிளாஸ்டிக்கை போட்டு பூமியை கொலை பண்ணாம இருக்க. யார்கிட்டேந்தெல்லாம் நாம் பிரயோஜனத்தை அடைஞ்சமோ அவர்களுக்கு பதில் பண்ணணும், யதாசக்தி பண்ணணும். அப்புறம் பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், பகவானுக்கே சமர்ப்பணம் பண்றது போல நினைச்சு மனுஷாளுக்கு நம்மால முடிஞ்ச உபகாரத்தை பண்ணிட்டே இருக்கணும். இப்படி 3-5 விதமான யஜ்யங்களை சாஸ்திரங்கள்ல சொல்றது. அதனால தேவபிதிருக்காரியாபியாம் ந பிரமதிதவ்யம். அதுக்கு மேல உபனிஷத்து பெரிய பெரிய விஷயங்களா சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றது. மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இந்த 4 பேரை சொல்லி அம்மா, அப்பா, ஆச்சாரியன், உன்னுடைய வீட்டுக்கு வர அதிதி, இந்த 4 பேரையும் தெய்வமாக நினை அப்படின்னு சொல்றது. இது மேல நாளைக்கு மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே மங்களம் ஸ்ரீவத்ஸ உஷாய சாரிணே மங்களம் நந்த கோபாலஜாய ஜெய மங்களம் நித்ய சுபமங்களம். போலா புண்டலீக வரத ஹரி சத்குருமூர்த்தி கி ஜெய். समस्त संत मंडली की जय. आंजनेय मूर्ति की जय. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.